ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் டாக்ஸிக்காரன், வேலூர் டாக்ஸி டிரைவர். இன்றைக்கி நான் ட்ரிப் எடுத்துருக்கிறது சென்னை சைட் சீன். வேலூர்லேருந்து சென்னை சைட் சீன் மொத்தம் 5 ஸ்பாட்க்கு போகிறேன் காய்ஸ். ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம்க்கு அப்புறமா வண்டலூர் ஜூக்கு அப்புறமா க்ராக்கடைல் பார்க் அப்புறமா மகாபலிபுரம், கடைசியாக ராஜீவ்காந்தி மெமோரியல். வாங்க இப்போ போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணலாம். இது நம்ம வேலூர் சிஎம்சி காய்ஸ். வேலூர் சிஎம்சி கிட்டே தான் நம்ம கஸ்டமர் இருக்கார். அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு இப்போ நான் டேரெக்டாக கிளம்ப போகிறேன். பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் இருக்குது வேலூர் சிஎம்சி. இங்கே வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு யார் நீங்கள்லாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலூரில் உங்களுக்கு வண்டி தேவையா அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வண்டி புக் பண்ணலாம். எல்லா விதமான வண்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 24/7 நாங்கள் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். இது ராணிப்பேட் கேம்பஸ் சிஎம்சி காய்ஸ். நான் இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பி இங்கே வேப்பூரில் டீசல் போட்டுக்கின்னு கிளம்ப போகிறேன். வாங்க போகலாம். டீசலை ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வாலாஜில் நிப்பாட்டி ஒரு சின்ன டீ பிரேக். காலையில் ஏஞ்சேன் காய்ஸ், அதனால் எப்போவுமே ஒரு டீ குடிச்சிட்டு தான் கிளம்புவேன். வாலாஜிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம காஞ்சிபுரம் என்டர் ஆகிட்டோம். காஞ்சிபுரமில் ஏகாம்பரநாதர் டெம்பிள். இது வந்து 1500 பழமையான டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே கஸ்டமர் கூப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் இது தான். இந்த கோயில் வருவோம். காஞ்சிபுரமில் ஃபுல்லாக இருக்குது கோயில், வந்து பல கோயில் இருக்குது பார்க்க வேண்டியது. மீனாட்சி கோயில் இருக்குது, அந்த மாதிரி பல கோயில் இருக்குது. காஞ்சிபுரம்க்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ரிப்பு வந்தால் நாங்கள் மொத்தம் கோயிலும் சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து காஞ்சிபுரம் ஃபேமஸ் சில்க் சாரீஸ் இருக்கும். அந்த ஹோல்சேல் கடைலாம் அவங்க போய்ட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டு போவோம். இப்போ இந்த ட்ரிப்பில் வந்து 5 ஸ்பாட் இருக்கிறதுனால காஞ்சிபுரமில் ஒரு கோயில் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொன்னதுனால இந்த கோயிலை காமிச்சிட்டு அவங்க இந்த கோயில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கோயில் வந்தோம். இங்கே பாருங்கள், இது உள்ளே இன்னும் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இது பெருசாக பார்த்தீங்களா, அது வந்து ரெனோவேஷன் ஆயிடுச்சு லாஸ்ட் மந்த். அப்போல்லாம் பார்க்கும்போது இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு பெயிண்டிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், கிளம்பியாச்சு. நீங்கள் காஞ்சிபுரமில் எங்கே போனாலும் அங்கங்கே ஒரு கோயில் இருக்கும். எல்லாம் ஃபேமஸான கோயில் தான். சூப்பராக இருக்கும் கோயிலெலாம் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம போகிற இடம் வந்து வண்டலூர் ஜூ. இது காஞ்சிபுரம் மெயின் பஜார் ரோடுங்க. இங்கே ஃபுல்லாக ஷாப் இருக்கும், எல்லாம் துணி கடைங்க தான். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வாலாஜாவை கிராஸ் பண்ண போகிறோம். வாலாஜாபாத்தை கிராஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் தெரியுதுன்னு பார்த்தீங்களா, இதுதான் வாலாஜாபாத்தோட பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கேருந்து நம்ம கஸ்டமரை கூப்பிட்டு கிளம்பிடலாம். கஸ்டமர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போகிற வழியில் எங்கே நான் நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பல சம்பவம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் பார்க்கணும், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. 4-5 ஸ்பாட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு வீடியோ போடுவேன். டிரைவரோட பிளாக் தான். இந்த டிரைவர் எங்கே போயிட்டு வரோம், எப்படி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற வீடியோ தான் இது. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே எனக்கு எப்போவுமே பிடிச்ச தோசை தான். நான் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போது 2வது ஸ்பாட் நாங்கள் வந்திருக்கிறது வண்டலூர் ஜூ. ரீச் ஆகிட்டோம் கைஸ். வண்டலூர் ஜூக்கு ரீச் ஆகிட்டோம். என்டர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் கைஸ். நான்லாம் பல வாட்டி உள்ளே போயிருக்கேன். இன்றைக்கி என்னால் உள்ளே போக முடியல. நம்ம வண்டி ஓட்டி சம்பாதிக்கிற காசில் வந்து டிக்கெட்லாம் போட்டுட்டு உள்ளே போக முடியாது. அதனால் பல வாட்டி போகிறதுனால போகல. ஒரு நாள் கண்டிப்பாக நான் உள்ளே போயிட்டு அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன். பார்க்கிங்க்கு 150 கொடுத்துட்டு வந்தாச்சு. இதுதான் பார்க்கிங்கு. சரி, உள்ளே தான் போக முடியல. வெளியே அதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது என்ட்ரன்ஸ் மொத்தமாக ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு, வெளியேருந்து வருது. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ், உள்ளே போகிறது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற இடம். அதோடு பார்த்திங்கன்னா அதுதான் டிக்கெட் கவுண்டர். அடல்ட்ஸ்க்கு 200, கிட்ஸ்க்கு வந்து 100 சம்திங். நல்லாயிருக்கும். உள்ள ரொம்ப பெரிய ஜூ இது, நல்லாயிருக்கும். வண்டியாண்ட வந்து நின்று பார்த்த வீடியோ தான். பார்த்தா ஒரு BMW கார் நிற்குது. ஸ்கூல் பசங்கள்லாம் எல்லாம் டூருக்கு வந்திருக்காங்க போல். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போனது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் ஸ்கூல் போனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகமாக எதனா இருக்கும், ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. பசங்களெல்லாம் நிப்பாட்டி டீச்சர்ஸ் ஃபோட்டோ எடுத்து தர்றது, அதெல்லாம் சூப்பருங்க.
அதெல்லாம் பாருங்கள், அந்த வண்டியை பாருங்கள். யாருக்கு தான் இந்த மாதிரி வண்டி பார்த்தா வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணாது அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் அப்படி தோணாது. அந்த மாதிரி ஆளுங்க அதுவும் ஒரு 2 மணி நேரத்தில் கஸ்டமர் எல்லாம் பார்த்து விட்டு சஃபாரி உள்ளே இருக்குது, அதில் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கிளம்பி ஆகிடுச்சு, நேராக க்ராக்கடைல் பார்க்கலாம். இது கோவலம் காய்ஸ். கோவலமோட மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரைட்டாக போனால் நேராக கோவலம் போயிடலாம். கோவலமில் தர்கா ஒன்று ஃபேமஸாக இருக்குது, அங்கே ஒரு பீச் இருக்குது. பட் கஸ்டமர் இங்கே வேணான்ட்டாங்க. அதுவும் சொல்லியிருந்தாங்க, அது வேணாம், நம்ம நேராக க்ராக்கடைல் பார்க் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டோம், ரைட் எடுத்து கிளம்பிட்டோம். இது மகாபலிபுரம் ரோடு. இப்போது நாங்கள் வந்திருக்க இடம் தான் இது. க்ராக்கடைல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் பங்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், மணி பேங்க் கேள்விப்பட்டிருப்போம், பிளட் பேங்க் கேள்விப்பட்டிருப்போம். இது பாருங்கள், இது க்ராக்கடைல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது சின்ன வயசில் ஸ்கூல் ஞாபகம் வந்திருந்தாங்க எனக்கு. ஸ்கூலில் கூப்பிட்டு வந்திருந்தாங்க எனக்கு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம், சரி ஒரு வீடியோ கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு என்ன பண்ணிட்டேன், கஸ்டமர்லாம் உள்ளே போயிட்டு பிறகு நான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது இது க்ராக்கடைல் பேங்க்ன்றது பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே வந்துட்டேன். ஒரு பாக்ஸாக இருக்குது, ஆமை இருக்குது, பாம்பு இருக்குது. இங்கே வெயில் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. இந்த லைட்டிங்கில் வந்து என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல, கொஞ்சம் கிளாராக அடிக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி என் ஃபோன்னாலேயும் இருக்கான். நம்ம ஃபோன் வந்து சாம்சங் J6 தான். இதில் தான் நம்ம வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் வரும், ப்ரே பண்ணுங்க, அப்போது நல்ல ஒரு மொபைலாக வாங்கி நான் போடுறேன். இதெல்லாம் ரேப்டைல்ஸ் பச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக பேர்லாம் தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் பேர் போட்டிருக்கேன். கூகுளில் சர்ச் பண்ணி இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அது ரேப்டைல்ஸ்னு போட்டேன். சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இது பார்த்து முடிச்சுட்டு நான் கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு க்ராக்கடைல்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு காய்ஸ். இதில் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் நேரம் பேசணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த மியூசிக்கை ஃபீல் பண்ணிட்டு அந்த க்ராக்கடைல்ஸ்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது காய்ஸுங்க. சின்ன வயசுலாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸ்கூலில் கூப்பிட்டு வரும்போது நான் உக்காந்துட்டேன், அங்கே ஸ்கூல்லேருந்து சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, அந்த லெமன் ரைஸ், அந்த புளியா சாதம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அம்மாலாம் மிச்சர்லாம் கொடுத்து அனுப்புவாங்க, ஸ்வீட் கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் எல்லாம் நாங்கள் ஷேரிங் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்படியே. நான் இது உள்ளே போன காரணமே அந்த வண்டலூர் ஜூவில் அந்த பசங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்ததுனால, இங்கே வந்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன். இது செம்ம பெருசு, செம்ம பெருசு. அப்பா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு அந்த க்ராக்கடைல். அதை பார்த்தோன்னே அப்படி ஃபுல்லாக நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், அதிகமாக பேசினாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அங்கங்கே ஒருத்தராக மறிஞ்சு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு லைட்டிங், அந்த வெயில்னால ஷேட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. சார் என்னை பார்த்தவொன்னு கோப்பட்டு போகிறாரோ. இங்கே என்ன இருக்குது, பாவம் டயர்டாகி தூங்குறாரு போல். அட, இங்கே ஒருத்தர் இருக்கார். அப்பா சண்டையா வீட்டில், எதுனா பிரச்சனையா? அட போங்கப்பா, நான் ஜாலியாக தூங்குறேன் அப்படின்றாரு இவங்கெல்லாம். இந்த ஒரு இடத்துல தான் ஃபுல்லாக இருந்தாங்க, எக்கச்சக்கமான க்ராக்கடைல்ஸ் இங்கெல்லாம் ஃபுல்லாக. இங்கே வந்து ஒரு பாம்பு இருந்தது காய்ஸ், மலைப்பாம்பு, செம்மையான பாம்பு அது. இதே மாதிரி தான் இருந்தார் அவர், உள்ளே இருந்தார். கரெக்டாக வீடியோவில் தெரியுமா தெரியலான்னு தெரில. அது முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் மகாபலிபுரம். என்டர் ஆகிட்டோம். மகாபலிபுரம் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, 75 ருபீஸ் நான் வாங்குவேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள். 75 ருபீஸ் மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் இது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வண்டியை ஒரு இடத்த பார்த்து நான் பார்க் பண்ணிட்டு, சரி இங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம், வெளியேருந்தே எடுக்கலாம், உள்ளே போக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கடைகள்லாம், எல்லாம் ஹேண்ட்மேடட் பொருட்கள் இருப்பாங்க. அந்த கல்லில் செய்கிறது, அந்த கடலில் கிடைக்கிற அந்த சீட்டிங்க, அதிலெல்லாம் வந்து சூப்பராக செஞ்சுருக்கோம். நான் இங்கே பல வாட்டி நான் வந்திருக்கேன், அதனால் எப்போ வந்தாலும் என் ஒய்ஃப்க்கு எதனா வாங்கிட்டு போவேன் நான்.
அதுக்கப்புறமா என் மச்சான் குழந்தைக்கு தான் எதுனா வாங்கிட்டு போவேன். இந்த வாட்டி என்னால் வாங்க முடியல எதுவுமே. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட்டு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதனால் சேவிங்ஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் கைஸுங்க. எப்போ வந்தாலும் என் ஒய்ஃப்க்கு எதுனா வாங்கிட்டு தான் போவேன். பட் இந்த வாட்டி வாங்கலை. இந்த என் ஒய்ஃப் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில் மழை இருந்துச்சு கைஸ் வெளியிலேருந்து கிளம்பும்போது. இங்கே வரும்போது தான் மழை இல்லை, ஃபுல்லாக வெயில் தான். வெயிலே சுற்றிட்டு இருந்தேன். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பல வாட்டி வந்திருக்கேன், பட் அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் மகாபலிபுரமில். சீசன் டைமில் சாட்டர்டே சண்டேஸ் போனீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. அன்சீசனில் போனீங்கன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. சீசன்லேயும் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு எப்பவுமே ஃபாரினர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக கடைங்க. அங்கே மிச்ச பக்கத்தில் வந்துட்டு இங்கே ஒரு கல் ரொம்ப நாளாக நிற்குது காய்ஸ். அது எப்படி நிற்குது தான் எனக்கும் தெரியல. நானும் உள்ளே போய் பார்த்துருக்கேன். அது தெரியுதுங்களா அந்த கல்? பல வருஷமாக நிற்குது காய்ஸ். அது எப்படி நிற்குது? அதுவா அப்படி நின்று இருக்கா? இங்கே யாருன்னா இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் அது அப்படியே நிற்குது. அது செம்மல்ல. அது எப்படி நிற்குதுன்னே தெரில. அது அங்கெல்லாம் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது முடிச்சுட்டு இங்கே லைட் ஹவுஸ் கிட்டே எடுத்துன்னு வந்து விட்டுருக்கேன் கஸ்டமரை. நான் உள்ளே போகல. கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னா எந்த இடத்துக்கும் போவாங்க, வாங்க நான் டிக்கெட் எடுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. ஏன்னா அந்த க்ராக்கடைல் பார்க் போனேன் பார்த்தீங்களா, அப்போ கேட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா வீடியோ எடுக்கலான்னு வந்தேன், ஆசையாகிடுச்சு, சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அந்த பசங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த மாதிரி ஆசை வந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டாங்க. பட் அது எனக்கு பிடிக்கல, வேணாம், இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல உள்ள. இது வந்து மகாபலிபுரம் பீச் கைஸ். கஸ்டமரை இறக்கி விட்டு நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்தேன். ஸ்டார்டிங்லேருந்தே கவர் பண்ணலான்னு பார்த்தேன். பட்டு அந்த கடைங்கள்லாம் வந்து ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால் அங்கே வீடியோ எடுக்க முடியல என்னால். பாதி தூரத்துக்கு வந்துட்டு பிறகு நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். இது ஈவினிங் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் கடை, பஜ்ஜி கடை, மீன் கடை, அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இருக்கும். இங்கே சூப்பராக இருக்கும். நான்லாம் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ இது ஆஃப்டர்நூன் டைம்னால கொஞ்சம் கடைங்க இல்லை, மூடி இருக்குது. பட் ஈவினிங் ஆக ஆக எல்லா கடையும் ஓப்பன் ஆகும், சூப்பராக இருக்கும். காய்ஸ் எனக்கு பிடிச்ச ஒரு காய்ஸ் குதிரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் குதிரை எங்கெங்கே தெரியுதோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது தெரியுது பார்த்தீங்களா, இது மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் அப்படின்வாங்க. அங்கே கஸ்டமர் போகல, அதனால் நானும் அங்கே போகல, வீடியோ எடுக்க முடியல. தூரத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணிட்டு காமிச்சிட்டேன். எனக்கு குதிரை பார்க்க நானும் குதிரையில் ஒரு சவாரி போகலாமான்னு தோணிச்சு. பட்டு போக முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் போகலாம். இப்போத்துக்கு வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னுட்டேன். எனக்கு குதிரை ஓட்ட தெரியும் காய்ஸ். நான் சின்ன வயசில் குதிரை ஓட்ட கற்றுருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு குதிரை நல்லாவே ஓட்ட தெரியும். பல வருஷம் ஆனதுனால கொஞ்சம் இதாகலாம். பட் ஓட்டிகிட்டே இருந்தால் எனக்கு மறுபடியும் அது வந்துடும். ஓட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்க காய்ஸ், ஸ்கூல் பசங்க மறுபடியும் வந்துட்டாங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸ்கூலில் இதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சின்ன வயசாகவே இருந்துட்டுலாம்ல, ஸ்கூல் லைஃபே சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்லாம் தோணும் இதெல்லாம் பார்க்கும்போது. சரி, ஓகே விடுங்க, எதுக்கு உங்களுக்கு நான் ஃபீலிங் கொடுத்து. நான் கிளம்பிட்டேன் இப்போ இங்கேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ராஜீவ்காந்தி மெமோரியல் போக போகிறேன். சரி, லன்ச் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொன்னாங்க. அவங்க பியூர் வெஜ்ஜு, அதனால் வெஜ் ஹோட்டல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிடி கோவலம்லாம் தாண்டி வந்துட்டு பிறகு தான் எனக்கு வெஜ் ஹோட்டலே ஒன்று கிடச்சது. இங்கே நிப்பாட்டிட்டேன். வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம சவுத் ஸ்பெஷலே வெஜ் மீல்ஸ் தானுங்க. குட்டியாக பிரேக் போட்டு லஞ்சை முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நான் ராஜீவ்காந்தி மெமோரியலுக்கு கிளம்பி தான். அது லாஸ்ட் ஸ்பாட். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட்டு. இப்போ வந்தாச்சு, ஃபைனலாக நாங்கள் ராஜீவ்காந்தி மெமோரியலுக்கு ரீச் பண்ணியாச்சு.
கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா இங்கே ஃப்ரீ தான், டிக்கெட் இல்லை. சரி உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் இருட்டிடுச்சு. உள்ளே போய் நான் வீடியோ எடுத்தாலும் அது தெரியாது என் ஃபோனில். அதனால் நான் வெளியேருந்து ஒரு வீடியோ பிடிச்சி போட்டேன். ஃபைனலாக இப்போ வேலூருக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.